மனம் வந்து ஒரு படைக்கிற ஆற்றல் இருக்கு. ஒரு சில வெற்றியாளர்கள் அவங்களோட வாழ்க்கையில சத்தமே இல்லாம அடக்கமா அமைதியா அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து டெய்லி பேசிஸ்ல வந்து அதை பழக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சில இடத்துல சில நாட்கள்ல அவங்களுக்கும் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸு, அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி நடக்காம போறது அதெல்லாம் நடக்கும். பட் அது எதுவுமே பொருட்படுத்திக்க மாட்டாங்க. அந்த மனதை அதோட ஆற்றல் என்னங்கிறத தெரிஞ்சு அதை வந்து டெய்லி பேசிஸ்ல சீரா இருந்துட்டே வருவாங்க. வெளியில நடக்கிறதுக்காக அசரவே மாட்டாங்க அவங்க. அந்த அசராம நம்ம ஒரு மனதை வளர்த்து அது நமக்காக நல்ல விஷயங்களை படைத்து கொடுப்பதற்கு இந்த 5 நாள் பயிலரங்கம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்கோம்ல, அந்த எண்ணம் எங்க உருவாகிறது? அந்த எண்ணம் வெறுமன எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த எண்ணம் வந்து எனர்ஜியா மாறணும். ஸோ நம்மளோட எல்லா எண்ணமும் எனர்ஜியா மாறுறதா அப்படின்னா இல்லை. எந்த எண்ணம் எனர்ஜியா மாறுறதுன்னு நம்மளுக்கு தெரியாம இருக்கு. அது வந்து மைண்ட் செய்யற வேலை அது. அந்த மனதோட இந்த அறிவை தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க இந்த 5 நாட்கள்ல வந்து அந்த மன யோகம், மைண்ட் யோகான்னு சொல்லுவோம். மன யோகம். மனதின் சில யோக நிலைகளை நம்ம வந்து தினசரி நம்ம அந்த நிலையில இருந்து பழக்கப்படுத்தினோமே ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி, ஆரோக்கியம், உறவுகள் இது எல்லாமே அந்த மைண்டோட எனர்ஜிக்கு தான் நடக்கிறது அப்படின்னு தெரிய வரும். பட் அதுக்கு அந்த எனர்ஜிக்கு நம்ம யோகா பண்ணணும். நம்ம எப்படி உடம்புக்கு யோகா பண்றோமோ அதே மாதிரி மனதிற்கு யோகம் இருக்கு. அதுதான் நம்ம வந்து இந்த 5 நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை ப்ராக்டிஸ் அந்தந்த நாள்ல ஒரு ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். மனுஷனால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அந்த மாதிரி மனிதரை பத்தி, மனிதர்களோட நம்மளோட பிறப்பை பத்தி ஒரு பக்கத்துல வந்து நிறைய புத்தகங்கள், நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து வெற்றி அடையிறது, நமக்கு வந்து வேணுங்கிற பணம் அதெல்லாம் நம்ம வந்து சேர்க்கறது, அப்படிலாம் வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் ப்ரோக்ராம் ஆகுது. இந்த மைண்ட் உன்னால என்ன வேணா முடியும் அப்படிங்கிற விஷயமும் நம்ம எடுத்துக்கிறோம். பட் அவ்வளவா அதுல வந்து ஒரு பற்றோட இருக்கிறது இல்ல. பட் எங்க ஒரு மைண்ட் பற்றா மாறுறது அப்படின்னா எல்லாமே ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மைண்ட் வந்து ஒரு பற்றோட இருந்துருது. அந்த மாதிரி மைண்டை பழகிருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிலைமையில ஒரு சில வருடங்களா இருப்போம். மாறவே மாறாது. அதே வருமானம், அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பம், அந்த மாதிரி நிறைய பேர்கள் வந்து நிலைமையே மாறாம. அதே மாதிரி ஒரு சில மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலத்துல வந்து குறைபாடு ஏற்பட்டு ஒரு சில மாதங்களோ வருடங்களோ அதே அதே உடல் நிலையிலேயே இருப்பாங்க அவங்க. ஏன்னா வேற எதுவுமே நடக்க சான்ஸ் இல்லை. வேற எதுவுமே வந்து ஏதாவது நடக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு அற்புதம் தான் நடக்கணும். அப்பதான் என்னால் நல்லா இருக்கும் போது அப்படிங்கிற ஒரு ஒரு நம்பிக்கைகள் மனிதனோட இதுல ஒரு வழி தான் எனக்கு. எனக்கு வந்து ஒரு வழி தான், அந்த ஒரு வழி மூலமா தான் எனக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிற நம்பிக்கைகளை நம்ம வளர்த்துட்டோம். பட் இது எல்லாமே கிடையாது. நம்ம மனுஷனா நம்ம வந்து எனர்ஜியை உருவாக்குறோம். நம்ம உருவாக்குற எனர்ஜி தான் மேட்டரா மாறுறது. நம்ம எனர்ஜி அப்படின்னா ஒரு ஆற்றல் உருவாக்குறது நம்ம மூலமா. அதுக்கு ஏத்த மாதிரி தான் பொருள், நிலைமைகள், வாழ்க்கை அப்படிங்கிறது விஞ்ஞானத்திலேருந்து, மெய்ஞானத்திலேருந்து, ஆன்மீகத்திலேருந்து இப்போ அதை அறிய ஆரம்பிச்சுட்டாங்க. இது நாங்க 20 வருடத்துக்கு மேலாக இதை வந்து மக்களுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏத்துக்கிற தன்மை இல்ல இல்ல சயின்ஸ் இருக்கு அப்படி. இப்போ அந்த சயின்ஸே வந்து இதை படிக்க முடியாது. இதை பட் ஆராய்ச்சி பண்ண முடியாது. பட் ஏத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் மனிதனோட பிறப்புல இருக்கு. இதுதான் விஷயம். அப்போ ஒரு எனர்ஜி தான் நமக்கு வந்து மேட்டரா மாறுறது. அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம எந்த எனர்ஜியை நம்ம உருவாக்கிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாம உருவாக்கிட்டு இருக்கோம். எந்த எனர்ஜியை உருவாக்குறோமோ அந்த எனர்ஜி தான் விளைவுகளா வந்துட்டே இருக்கு. நம்ம அதை வேற வேற மாதிரி புரிஞ்சு நம்பிட்டு இருக்கோம். நம்ம அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நமக்கு வந்து அதுக்கு மீறியோ அதை வந்து நம்ம அதுலேருந்து விரிவடைந்தோ ஒரு மனிதனால எண்ணங்களையே திங்க் பண்ண முடியல.
இந்த ஒரு பதிவுல நம்ம மக்களாகிய நம்ம வாழ்க்கை நம்ம கையில அப்படின்னா நம்ம நல்ல வாழ்க்கை நம்ம கையில தானே. அப்போ மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். மனசை வச்சா ஒரு வேலை நடக்கும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்கிறோம்ல. மைண்ட் செட்டு மனசு வச்சாதான். 100க்கு 100 நிஜம். இது சக்தி வாய்ந்த நிஜம். மனசுதான் காரணம். அப்போ நிறைய மக்கள் வந்து மூட் அவுட் ஆகிருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறது, சோம்பலா ஒரு நாள்ல எழுந்துக்கிறது, அப்படியே இருக்கிறது, ஒரு எனர்ஜி இல்லாம இருக்கிறது, அப்புறம் ரொம்ப கவலையா இருக்கிறது, மன உளைச்சல் இருக்கிறது. அப்படிலாம் இருந்தா மனம் வந்து பாதிக்கப்பட்ட மனமா இருக்கு, அதனால என்னோட லைஃப் வந்து நின்றுடும் அப்படின்னா அதுவும் இல்லை. அது கிடையாது. ரொம்ப கவலையா இருக்கிற மனுஷன், ரொம்ப டென்ஷனா இருக்கிற மனுஷன், ஏன் மைண்ட் டென்ஷனா இருக்கு, அதனால தான் மனுஷன் டென்ஷனா இருக்கும். மைண்ட் வந்து டென்ஷன் ஆக்க பழகிட்டோம். அந்த டென்ஷன் எனர்ஜியை மைண்ட் உருவாகி உருவாகி அது பர்சனாலிட்டியா மாறிடுச்சு, மனிதனா மாறிடுது. இதான் விஷயம். இது தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் லைஃப்ல? இது எல்லாமே வந்து வெளி விஷயத்தை வச்சுதான் வருதா, நிலைமை வச்சுதான் வருதா, மற்றவங்களை சார்ந்துதான் இது எல்லாமே உருவாகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. நம்மளோட மைண்டை வச்சுதான் அது எல்லாமே இயங்குறது. அப்போ இந்த மைண்ட்ல நம்ம உருவாக்குற எனர்ஜி, ஏன்னா உளைச்சல், கவலைப்படுறது, மூட் அவுட் ஆக இருக்கிறது, அப்படி இருக்கிறதுனால ஒருத்தருக்கு வந்து வெற்றி கிடைக்காம இருக்கு அப்படின்னு இல்லை. அதை வச்சு இல்லை. வெற்றியோ நல்ல வாழ்க்கையோ நல்ல ஒரு செழிப்பான பொருளாதார நிலையோ அது வந்து இந்த மாதிரி எப்போதுமே மூட் அவுட்டா இருக்கேன், வரி பண்ணிட்டு இருக்கேன், சோகமா இருக்கேன், அதெல்லாம் அது மட்டும் காரணம் இல்லை. நம்ம மைண்ட்ல நமக்கு என்ன தேவையோ அதோட சரியான எனர்ஜியை நம்ம உருவாக்காம இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன வேண்டுமோ அது நடக்காம இருக்கு. அந்த மன உளைச்சல் இருக்கிறது, டென்ஷனா இருக்கிறது, கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, பயமா இருக்கிறது தான் பழக்கம். அதுல தாக்கம் இருக்கு. பட் நம்மளோட வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, உறவுகளின் அனுபவங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி வேண்டுமோ அது நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வந்து மைண்டில் அதுக்கு தேவையான சரியான ஒரு எனர்ஜியை நம்ம உருவாக்கி வாழ தெரியல. அப்போ அந்த மைண்ட்ல எனர்ஜியை உருவாக்குவதற்கு தான் மன யோகம். மைண்ட்ல என்ன யோகா இருக்கு அதுதான் 5 நாள் நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்க உடலை பத்தின ஆரோக்கிய எனர்ஜியை உருவாக்கி சீரா வாழ்ந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருந்தே ஆகணும். நல்ல பணப்பொழி வேணும், நல்ல மணி ஃப்ளோ வேணும் அப்படின்னா அந்த பணத்தோட எனர்ஜி மைண்ட்ல இயங்கணும். பணம் உங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த வேலை நடக்கிறதுக்கான எனர்ஜி மைண்ட்ல வேலை செய்யணும். அந்த எனர்ஜி மைண்டா இருக்கணும், மனமா இருக்கணும். இந்த எனர்ஜி உருவாக்குறது மைண்ட. அந்த வேலை நடக்கும். உறவுகள் நீங்க எங்கே சென்றாலும் மக்களோட கோஆபரேஷன் ஏன்னா ரொம்ப முக்கியம். எங்க போனாலும் நமக்கு வந்து மக்கள் மூலமா வேலை நடக்கும், மக்கள் மூலமா பணம் வரும், மக்கள் மூலமா சில விஷயங்கள் நடக்கும். அப்போ நீங்க அந்த எனர்ஜி, மக்களோட அந்த நட்பு, மக்களோட அந்த அந்த ஒத்துழைப்போட எனர்ஜி உங்களோட மைண்ட உருவாக்கிடுச்சு அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண யோகா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு மைண்ட் யோகா அது உருவாக்கிடுச்சு அப்படின்னா எங்க போனாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய மக்கள், நிறைய உறவுகள் மாறினது பல பேர் கேட்டிருக்கோம். இந்த செஷன்ல அட்டன் பண்ணுவாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ உடல் நலம், நல்ல பணம், நல்ல பணம், உறவுகளின் மேன்மை, உறவுகளின் மேன்மை, எல்லா வேலையும் டான் அழகா அப்பப்போ நடந்துட்டே இருக்கிறது. உங்களோட நிலைமைகள்ல வந்து மாற்றம், நிலைமையில அப்படியே ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கு அப்படின்னா பாதிக்காத மனம், அதை எடுத்து பாதிக்காத மனம், ஏன்னா அது வந்து நிஜமான பவருங்க. நிலைமைகள் சீரான நிலைமை, சீரான நல்ல அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில இருப்பதற்கு இந்த மைண்ட் யோகா மூலமாக மனதின் அந்த யோக நிலையில் நம்ம என்ன வேண்டுமோ அதோட எனர்ஜியை உருவாக்கி அதை வாழ நம்ம கத்துக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும், பழகணும். டெய்லி பிராக்டிஸ். அதுக்கு தான் இந்த 5 நாள் செஷன். உறங்கும் முன் நம்ம வந்து எது விதைச்சிட்டு தூங்குறோமோ, உறங்கின பிறகு இயங்கும் மனம். நீங்க எது விதைச்சீங்களோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது உறக்கத்துல வந்து ரொம்ப அருமையா ப்ராசஸ் பண்ணி எனர்ஜியா மாறுறது எப்போ அப்படின்னா நீங்க வந்து கண்ணெல்லாம் திறந்து கவனமா ஜாக்கிரதையா ஒரு விஷயத்துல இருக்கிறதுனால இல்ல. எப்போ நம்ம அமைதி ஆயிடுறோமோ, எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தோட
அந்த அந்த எண்ணங்களை உருவாக்கிட்டு சமாதி நிலையை சொல்லுவோம்ல, தூக்கம் வந்து அப்படிதானே சமாதி. அந்த பிளிஸ் ஸ்டேட்ல நம்ம அந்த பேரானது நிலையில் நம்ம இருக்கும்போது அது அழகா ஒரு எனர்ஜியா மாறுறது. தூக்கத்திற்கு பவர் இருக்கு. நம்ம எந்த எந்த எதை விதைச்சிட்டு நம்ம தூங்குறோம்? நம்மளோட விருப்பங்களை நம்ம நினைப்பா நினைச்சிட்டு தூங்குறோமா? ஏதாவது நம்ம வந்து ஸ்கிரீன்ல ஏதாவது பார்த்துட்டு அதே தாட்ல நம்ம தூங்கிடுறோமா? அதே எண்ணத்துல நம்ம உறங்கிடுறோமா? ஏன்னா இதெல்லாம் வேலை மாறுறது. அதெல்லாம் என்ன ஆகப் போறது அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த காலத்துல வந்து நிறைய மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு போறது? இதை பார்க்கணும்னா நான் பார்த்தே ஆகணும் அதை அப்படின்னு இருக்கும். பல பேர், பல கண்டுபிடிப்பாளர்கள், அவங்களோட அந்த கண்டுபிடிப்பு, தாமஸ் ஆல்வா எடிசன் எடுத்தீங்க அப்படின்னா அவரோட அந்த ஒரு பல்போட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் அவர் தூங்கின பிறகு தூக்கத்துல எழுந்து அதை எழுதியிருக்காரு அவரு. அந்த தூக்க நிலையில பல வெற்றியாளர்கள், பல பிரபலங்கள் அவங்களோட இந்த தூக்கத்தோட ஸ்லீப்பிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, தூக்கத்தோட இந்த ஒரு தன்மையை வந்து அழகா உபயோகப்படுத்திக்கிறாங்க. நம்ம ஏன் பண்ணக்கூடாது? பட் அது எப்படி பண்ணணும்? இங்கதான் அந்த மன யோகாங்கிறது வரும்போது இரவு நம்ம செய்யற யோகா, மன யோகா நம்மளோட என்ன வேண்டுமோ அந்த விருப்பங்களை பற்றி, நம்மளோட இலக்குகளை பற்றி, ஒன்னு சொல்ல போனா முதல்ல நமக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றம் எதுல வேணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் தானா உருவாக்கணும் நம்ம கிட்ட. அதுக்கு வந்து நம்ம திக்கி திக்கி நம்ம வந்து சிக்கி சிக்கி எண்ணங்களை வந்து நினைக்கிறதுல வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா நமக்கு என்ன வேண்டுமோ அந்த எண்ணங்களை உருவாக்கும் மனம் நாம் படைக்கணும் இல்லையா? இந்த 5 நாள்ல அந்த மனதை தான் நான் படைப்பேன். ஏன்னா முதல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள். அந்த எண்ணங்களோட அந்த யோகத்துல நீங்க இருக்க ஆரம்பிக்கும் போதே வேலை ஸ்டார்ட் ஆயிடும், நடக்க ஆரம்பிச்சிடும் வேலை. பட் இதான் நம்ம மைண்ட் யோகா, இது வந்து இது இல்லாமையா அது இல்லாமையா அப்படின்னு ஏதோ கற்பனையில இருப்போம் நம்ம இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது. பட் ரொம்ப டிஃபரெண்ட், ரொம்ப பவர்ஃபுல். என்ன பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட்ல தான் எனர்ஜியை உருவாக்குறது. அந்த மைண்ட்ல தான் அந்த எனர்ஜியை உருவாக்குறது. அந்த எனர்ஜி வந்து உருவாக்குற நேரம் இரவு உறங்கின பிறகு. அதனால தான் இரவு நடக்கிறது மைண்ட் யோகாங்கிறது. 5 நாள் இரவு நடக்கிறது வந்து இதுக்காக தான் நடக்கிறது. ஓகே, அங்கேயே உங்களுக்கு வந்து பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பல பல ஏன்னா ஒரு 5 நாளைக்கு 5 விதமான கிரியாலாம் கிடைக்கும், ப்ராசஸ்லாம் கிடைக்கும். அங்கேயே நம்ம பண்ணிடுவோம், அதெல்லாம் செஞ்சிருவோம், நம்ம பண்ணிட்டோம். இது ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அதனால தான் இரவு.